நீ என்ன பார்த்து ரோல் மாடல்ன்ற? நோ நோ நோ, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு குப்பை பேப்பர். அடித்த காலத்தில் எங்கேயோ அடிபட்டு வந்துட்டேன். அடே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு, 1000 ரூபா தரேன். இப்போ அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. எத்தனையோ மோட்டிவேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்பான். நல்ல காரியம் செஞ்சப்பா, முதலாவது நீ இந்த மோட்டிவேஷனை விட்டுறது. பேச்சு கேட்கணும்னா அப்பா பேச்சு கேளு, இல்லை அம்மா பேச்சு கேளு, இல்லை அக்கா தங்கச்சி பேச்சு கேளு, இல்லை ஒரு நல்ல நண்பன் பேச்சு கேளு. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேச்சு கேட்காது. உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். உங்களது மோட்டிவேஷன் எனக்கு நிறையா வந்திருந்திருக்கு. நீ சொன்னதெல்லாம் அருமை, ஆனால் ஒன்று தான் எனக்கு இடிச்சிச்சு. உங்களோட யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் ஐயா. அந்த மோட்டிவேஷனெல்லாம் எனக்கு மிச்சம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டீங்க. தயவு செய்து இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. மோட்டிவேஷன்றது வேலைத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 ரூபா தானே காசு வாங்கி அவனுக்கே வீடு நடத்த அறிவு இருக்காது. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி இது இப்படி. அடே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு, 1000 ரூபா தரேன். இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரர் ஆகிக்கிறார், அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. இல்லை இங்கே காலேஜ் நடத்துகிறவங்களாம் எந்த மோட்டிவேஷனான்டையாவது போயிட்டு கிளாஸ் எடுத்திருக்காங்களா, போயிருக்காங்களா? சரணாவஸ்டோ இருக்கட்டும், விஜிபியா இருக்கட்டும், அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. அதில் தெளிவாக இருந்துக்க. உனக்குள்ள 6 அறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும். உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது. உன் தகப்பனார் உன் மீது வைக்கும் நம்பிக்கை, உன் தாய் உன்னிடம் காட்டும் பாசம், உன் சகோதர சகோதரிகள் காட்டும் அந்த அன்பு, உன் நண்பர்கள் கொடுப்பது, இதெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக உன் கண் முன்னால் எது இருக்கிறதோ, உன் துன்பம், உன் வேதனை, உன் சோகம், உனது ஏமாற்றம், உனது அவமானம், இதுதான் உன்னை வழி நடத்தும். இதிலேருந்து தான் நீ பாடம் படித்து மேலே வர முடியுமே தவிர எவன் பேச்சையும் கேட்காத. எழுதிக்க. உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். உங்களது மோட்டிவேஷன் எனக்கு நிறையா வந்திருந்திருக்கு. நீ சொன்னதெல்லாம் அருமை, ஆனால் ஒன்று தான் எனக்கு இடிச்சிச்சு. உங்களோட யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் ஐயா. அந்த மோட்டிவேஷனெல்லாம் எனக்கு மிச்சம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டீங்க. தயவு செய்து இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. மோட்டிவேஷன்றது வேலைத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 ரூபா தானே காசு வாங்கி அவனுக்கே வீடு நடத்த அறிவு இருக்காது. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி இது இப்படி. அடே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு, 1000 ரூபா தரேன். இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரர் ஆகிக்கிறார், அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. இல்லை இங்கே காலேஜ் நடத்துகிறவங்களாம் எந்த மோட்டிவேஷனான்டையாவது போயிட்டு கிளாஸ் எடுத்திருக்காங்களா, போயிருக்காங்களா? சரணாவஸ்டோ இருக்கட்டும், விஜிபியா இருக்கட்டும், அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. அதில் தெளிவாக இருந்துக்க. உனக்குள்ள 6 அறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும். உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது.